இந்த அணுகு அரசாங்கம் தோற்று போய்விட்டது என்று ஒரு கூற்று சொல்லப்படுகிறது இந்த திருநெல்வேலி விவகாரத்தில். இதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக இந்த புத்தர் சிலை விவகாரம் என்பது உண்மையில அது புத்தர் இந்த ஆட்சியினையும் இந்த ஏமாற்று என்பிபி அல்லது ஜேவிபி அரசனுடைய முகத்திரையையும் பட்டவர்த்தமாக கிழித்திருக்கின்றார் என்றுதான் சொல்ல வேண்டும். இதை புத்த பகவான் புத்த பெருமான் அவர்கள் இந்த சிலை வடிவத்திலே அல்லது இந்த 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 சூழ்நிலையிலே அவர் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்றுதான் சொல்லுவோம். ஏனெனில் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் கூட ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு தமிழ் ஜேவிபியின் ஊடாக வந்திருக்கின்றார். அந்த வகையில் அவர் அனைவருடைய அதாவது தமிழர்களுடைய ஒரு பெரும்பான்மையான வாக்கும் அங்கே அவருக்கு அளிக்கப்பட்டிருந்தது. இந்த விடயங்களுக்கு காரணம் என்று சொன்னால் அவர்களுடைய ஆட்சி மாற்றம் அல்லது அவர்களுடைய அணுகுமுறை இனவாதமற்ற போக்கு என்கின்ற ஒரு பொய் பிரச்சாரங்களை இந்த தமிழ் மக்கள் நம்பி அந்த வாக்கை அளித்திருந்தார்கள். அந்த நம்பிக்கை இங்கு தகர்க்கப்பட்டிருக்கின்றது. வணக்கம். இது ஐபிசி தமிழின் அக்கிரி பார்வை. இன்றைய நாளும் மிக முக்கியமான சில விடயங்கள் தொடர்பாக பேசிக்கொள்ள வேண்டும். திருகோணமலையை பொறுத்தவரை ஒரு கொதிநிலையான அரசியல் சூழ்நிலை காணப்படுகிறது, அல்லது மக்களிடமும் இளைஞர்களிடமும் அப்படியான ஒரு நிலைமை இருக்கிறது என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். திருகோணமலையில் அண்மையில் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய புத்த சிலை அல்லது அதனைத் தொடர்ந்து அங்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பௌத்த கட்டுமானம் தொடர்பாக பல்வேறு விதமான பேசுபொருட்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் திருகோணமலையினுடைய முக்கியமான ஒரு சமூக செயற்பாட்டாளர் அரசியல் செயற்பாட்டாளராக இருக்கக்கூடிய திரு துஷ்யந்தன் அவர்களை இணைத்துக் கொள்கிறோம். வணக்கம். வணக்கம். குறிப்பாக இப்போது திருகோணமலையை பொறுத்தவரை ஒரு கொதிநிலையான நிலைமை காணப்படுகிறது. பல்வேறு தரப்புகளிலும் இருந்து அழுத்தங்கள் தெரிவிக்கப்பட்டு ஒரு புத்த சிலை அந்த இடத்திலிருந்து அகற்றப்பட்டு மீளவும் அந்த இடத்திலே தாமிக்கப்பட்டிருக்கிறது. திருகோணமலையினுடைய நிலவரம் எப்படி இருக்கிறது உங்களுடைய பார்வையில்? உண்மைதான். சமகாலத்தில் இல்லை, தொடர்ச்சியாக நீண்ட எங்களுடைய 56ஆம் ஆண்டு வரலாற்றுக்கு முன்பிருந்த காலத்திலிருந்தே திருகோணமலையானது ஒரு சிங்கள ஆக்கிரமிப்புக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு திட்டமிட்ட செயற்பாட்டுக்கு உட்பட்ட ஒரு மாவட்டமாகவும் பிரதேசமாகவும் இருக்கின்றது. வடக்கு கிழக்கில் இது ஒரு மையமாக இருக்கின்ற காரணத்தினாலும் இதனுடைய பிரதேச அமைப்பு மற்றும் பூர்வீக இதிகாச புராணங்களில் இருந்து வருகின்ற வரலாற்று தொன்மங்களிலும் இருந்துமே இந்த முக்கியத்துவம் பெற்று வருகின்றது. அந்த வகையில் தொடர்ச்சியாக இந்த புத்த சமய ஆக்கிரமிப்பு அல்லது சிங்கள குடியேற்றவாத ஆக்கிரமிப்புகள் என்ற அடிப்படையில இந்த புத்த விகாரைகளை அமைக்கின்ற தமிழர்கள் செறிந்து வாழ்கின்ற பகுதி, தமிழர்களுடைய பூர்வீக நிலங்களில இந்த அடையாளங்களை செருகுகின்ற அல்லது அடையாளங்களை அத்துமுறி வைக்கின்ற நிலைப்பாடுதான் காணப்படுது. இந்த 2009ஆம் ஆண்டு போர் ஓய்ந்த நிலையிலும் இன்று புதிய ஆட்சி அமைக்கின்ற அனுர அரசு என்கின்ற ஒரு புதிய நல்லாட்சி அல்லது ஒரு மாற்று ஆட்சி வருகின்ற இந்த சூழலிலும் மீண்டும் அதே இனவாத அல்லது மிக பௌத்த பேரினவாத அரசியல் அல்லது இங்கே நிலைநாட்டுகின்ற அதை தலை தூக்கி வைக்கின்ற ஒரு சம்பவமாகத்தான் இது நாங்கள் பார்க்கின்றோம். நிச்சயமாக எப்படித்தான் ஆட்சி மாறினாலும் குறிப்பாக சொல்லிவிட வேண்டுமாக இருந்தால் இப்போது இருக்கக்கூடிய என்பிபி அரசு சொல்லிக் கொண்டது நாங்கள் இன மத பேதங்களை தோற்கடித்த ஒரு அரசாங்கம் காணப்படுகிறோம் என்று சொல்லி. ஆனால் இறுதியில் இந்த அணுகு அரசாங்கம் தோற்று போய்விட்டது என்று ஒரு கூற்று சொல்லப்படுகிறது இந்த திருநெல்வேலி விவகாரத்தில். இதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக இந்த புத்தர் சிலை விவகாரம் என்பது உண்மையில அது புத்தர் இந்த ஆட்சியினையும் இந்த ஏமாற்று என்பிபி அல்லது ஜேவிபி அரசனுடைய முகத்திரையையும் பட்டவர்த்தமாக கிழித்திருக்கின்றார் என்றுதான் சொல்ல வேண்டும். இதை புத்த பகவான் புத்த பெருமான் அவர்கள் இந்த சிலை வடிவத்திலே அல்லது இந்த 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 சூழ்நிலையிலே அவர் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்றுதான் சொல்லுவோம். ஏனெனில் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் கூட ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு தமிழ் ஜேவிபியின் ஊடாக வந்திருக்கின்றார். அந்த வகையில் அவர் அனைவருடைய அதாவது தமிழர்களுடைய ஒரு பெரும்பான்மையான வாக்கும் அங்கே அவருக்கு அளிக்கப்பட்டிருந்தது. இந்த விடயங்களுக்கு காரணம் என்று சொன்னால் அவர்களுடைய ஆட்சி மாற்றம் அல்லது அவர்களுடைய அணுகுமுறை இனவாதமற்ற போக்கு என்கின்ற ஒரு பொய் பிரச்சாரங்களை இந்த தமிழ் மக்கள் நம்பி அந்த வாக்கை அளித்திருந்தார்கள். அந்த நம்பிக்கை இங்கு தகர்க்கப்பட்டிருக்கின்றது. ஒட்டுமொத்த தமிழ் இனமும் வடக்கு கிழக்கில் இந்த விடயத்தை மட்டுமே மையப்படுத்தி இனி ஜேவிபியினுடைய வீழ்ச்சி அல்லது அதனுடைய இறங்கு முகத்தை நாங்கள் இனி காணலாம். ஆனால் இந்த விடயத்தில் ஒரு முரண் காணப்படுகிறது. குறிப்பாக நீங்கள் ஜேவிபியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். திருகோணமலை மாவட்டத்திலே தமிழ் மக்களால் தொடர்ச்சியாக
பாதுகாக்கப்படுகின்ற ஒரு அரசியல் சிறப்பாக இலங்கை தமிழரசு கட்சி காணப்படுகிறது. இலங்கை தமிழரசு கட்சியினுடைய திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் இந்த விடயத்தில் என்ன ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுத்திருக்கிறார்? நிச்சயமாக நீங்கள் குறிப்பிடுவது போல ஜேவிபி ஒரு சிங்கள பௌத்த இனவாத நிகழ்ச்சி நிரலுக்கு உட்பட்டு தான் இவ்வளவு காலம் இருந்தது. இப்போது அதனுடைய முகமாற்றம் அல்லது என்பிபி என்ற மாற்றம் உருவாகி, ஆனால் தமிழ் மக்களுக்காக அரசியல் செய்கிறோம், தமிழ் மக்களுடைய உரிமைக்காக அரசியல் செய்கிறோம் என்கின்ற இலங்கை தமிழரசு கட்சியினுடைய அரசியல் நிலைப்பாடு இங்கே எப்படி இருக்கிறது? குறிப்பாக இதிலே சண்முகம் குகதாசன் அவர்களுடைய பங்கு தொடர்பாக பலரும் கேள்வி எழுப்புகிறார்கள். ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அல்லது தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற உறுப்பினராக அந்த பிரதேசத்தினுடைய உறுப்பினராக இருக்கின்ற நபர் எந்த ஒரு சமூக பிரச்சனை அல்லது மக்கள் பிரச்சனை அல்லது அந்த பிரதேசம் தொடர்பான பிரச்சனையில் அவர் நேரடியாக களத்தில் நிற்க வேண்டும், அவருடைய குரலை பதிவு செய்ய வேண்டும் அல்லது அதற்காக போராட வேண்டும் என்பதுதான் பொதுவாக அனைத்து மக்களுடைய ஒரு எண்ணமாகவும் இருக்கு. ஆனால் திருகோணமலையை பொறுத்தவரையில் இந்த தமிழரசு கட்சியாக இருக்கலாம், அதாவது 2009க்கு முன்பிருந்து 2006, 2005 அந்த காலங்களில் இருந்தே தொடர்ச்சியாக இந்த கலவரங்களை தூண்டுறது, புத்த சிலைகளை வைக்கிறது, நிலங்களை ஆக்கிரமிக்கிறது, தமிழ் குடிகளை கொளுத்துகிறது அல்லது அவர்களை கூறமா கொலை செய்கின்றது என்கின்ற சம்பவங்கள் தொடர்ச்சியா நடந்து கொண்ட விஷயம்தான். அப்ப இந்த இடத்துல அதாவது தமிழ் உறுப்பினர்களாக யாராக இருந்தாலும் இது அதிகாரம் கொண்ட ஒரு பேரினவாத சிங்கள அரசினால் அவர்களுடைய முழு படைபலம் மற்றும் பாதுகாப்பு உடன் செய்கின்ற வேளையில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இந்த உறுப்பினர்களால் அல்லது நேரடியாக அதை தடுத்து நிறுத்திவிட முடியாது என்ற ஒரு சாத்தியமற்ற விஷயம் என்றதான் வெளிப்படையான ஒரு விஷயம். இப்ப இதுக்கு சண்முகம் குகதாசனும் விதி விலக்கு இல்லை என்றதுதான் எமது கருத்தாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆனால் ஒரு விடயம் குறிப்பாக தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் இதை சாத்தியமில்லை. இது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்காக நீங்கள் ஒரு மக்கள் பிரதிநிதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீர்கள். அப்படியாக இருந்தால் நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற இந்த மாவட்டத்திலே மக்களுக்கு ஒரு பிரச்சனை, அவர்களுடைய இருப்பு தொடர்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு அவலம். திருவண்ணாமலையினுடைய ஒட்டுமொத்த மக்களும் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ் மக்கள். இப்படி இருக்கக்கூடிய நிலையில் குகதாசன் அவர்கள் இந்த இடம் தொடர்பாக பேச வாய் திறக்கவில்லை. என்ற காலப்பகுதியில் பலர் தொடர்பு கொள்ள முயற்சித்தார்கள், தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளவில்லை. அதே போல இன்னும் சொல்லிவிட வேண்டுமாக இருந்தால் நீங்கள் குற்றம் சுமத்துகின்ற ஜேவிபியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ரோசான் அக்னிமன் அந்த இடத்திற்கு சென்று விட்டார். அங்கே இருக்கக்கூடிய சிங்கள பௌத்த வாதிகள் அந்த ரோசான் அக்னிமன்னரை அங்கிருந்து விலக்கி இருக்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றக்கூடிய ஒரு கூட்டத்தில் அவர் சொல்கிறார், இது திருவண்ணாமலையினுடைய ஒற்றுமையை குழப்புகின்ற இந்த செயற்பாட்டை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அங்கிருந்து வந்தவர்கள் தான் இப்படியான ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள், நிரந்தரமாக இங்கு இருக்கக்கூடியவர்கள் இப்படியான குழப்பத்தை ஏற்படுத்தவில்லை என்று சொல்கிறார். அந்த அளவுக்கு கூட நீங்கள் நியாயப்படுத்துகின்ற அல்லது நீங்கள் வாக்களித்து நீங்கள் கொண்டாடுகின்ற உங்களுடைய தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படியாக செயற்படவில்லை என்பது பலருடைய ஆதங்கமாக இருக்கிறது. இதற்கு என்ன குறை சொல்றோம்? உண்மைதான், இது ஒரு யதார்த்தமான விடயம். அதாவது அந்த இடத்துல அந்த களத்துல அரசியல் தலைவர்கள் அல்லது அரசியல் பிரதிநிதிகள் நிற்க வேணும், அவர்களுக்கு பின்னால் பொதுமக்களோ அணிதிரண்டு நிற்க வேண்டும் என்பதுதான் அடிமட்ட அல்லது எந்த ஒரு குடிமகனுடைய விருப்பமாகவும் இருக்கின்றது. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் அவர் அந்த இடத்துல களத்தில் இல்லாமல் இருந்ததும் அது தொடர்பான பாராளுமன்றத்திலும் கூட அவருடைய குரல் ஒலிக்கவில்லை, அங்கு இருந்து களத்தில் இருக்கவில்லை. ஆனால் பாராளுமன்றத்தில் குறித்த தினம் இருந்தும் கூட அவருடைய குரல் பதியவில்லை அல்லது ஒலிக்கவில்லை என்பது ஒரு குற்றச்சாட்டு தான், பாராளுமன்றமான ஒரு குற்றம் தான். நாங்களும் அதை ஏற்றுக்கொள்கிறோம். அவருக்கு நாங்களும் இந்த கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறோம் இந்த நிலையில. ஆனால் அவர் இந்த புத்தர் சிலையினை அகற்றுவதற்கு அவராலான சந்திப்புகளையோ அல்லது அதாவது இதுக்கு தொடர்பு கொள்ளக்கூடிய அல்லது வேண்டிய பாராளுமன்ற நிலையில செய்கின்ற முயற்சியில அவர் ஈடுபட்டிருக்கிறார் என்பதை நாங்கள் மறக்க முடியாது. சரி, நீங்கள் எப்படி எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். குறிப்பாக ஒரு விடயம் சொல்லிவிட வேண்டும். இப்போது பாராளுமன்ற அமர்விலே தான் குகதாசன் அவர்கள் தொடர்ந்து இருக்கிறார். ஒரு விடயம் இருக்கிறது, அவர் சொல்லுகின்ற விடயம், நான் வரவு செலவு தொடர்பான வாத பிரதிவாதங்கள் இடம்பெறுவதால் அங்கு இருக்கிறேன் சொல்லி. இப்போது திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய தமிழரசு கட்சியினுடைய பிரதிநிதிக்கான தேவை தமிழ் மக்களுடைய அல்லது திருவண்ணாமலை வாழ் மக்களுடைய ஒரு பதற்றமான அரசியல் சூழ்நிலையில் அவர்களோடு இருப்பதா, ஸ்ரீலங்காவினுடைய வரவு செலவு திட்டத்தில் உரையாற்றுவதா? எது முக்கியம் என்று அவர் தீர்மானித்திருக்க வேண்டும் இல்லையா? ஏனென்று சொன்னால் மக்களுடைய வாக்குகளை பெற்றவர், மக்களுக்காக அரசியல் செய்வதாக சொல்லுகின்ற கட்சி. குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சியினுடைய அரசியல் வரலாறு என்பது பல தியாகங்களாக, பலருடைய அந்த தியாகங்களுடைய ஆன்மாக்களால் கட்டமைக்கப்பட்டது.
தமிழ் தேசிய போராட்ட களத்தினுடைய முதல் களப்பலி இந்த திருகோணமலையில் இடம்பெற்றது. தியாகை திருமலை திரு நடராசன் அவர்களுடைய அந்த களப்பலி நடந்த இந்த மண்ணில் அவர் சார்ந்த அதே கட்சிகள் எப்போது ஒரு நகர முடியாத அல்லது நடைமுறை சாத்தியமில்லாத ஒருவர் ஸ்ரீலங்காவினுடைய வரவு செலவு திட்டத்திற்காக பக்கம் பக்கமாக உரையாற்றக்கூடிய ஒருவர் தனக்கு நம்பி வாக்களித்த மக்களுக்காக எதையும் பேசவில்லை என்பதனை எந்த விதத்தில் நாங்கள் நியாயப்படுத்த முடியும்? இது என்னுடைய கூற்று அல்ல, வாக்களித்த திருகோணமலை மக்கள் சொல்லுகின்ற ஆதங்கமாக இருக்கிறது. இதற்கான பதிலை எப்படி நாங்கள் ஈடுகட்டப் போகிறோம், அல்லது இன்னும் ஒரு தேர்தல் என்று வருகிற போது எப்படி நாங்கள் இதனை நியாயப்படுத்த? அதான் இது ஒரு நியாயப்படுத்தவோ அல்லது இதில் நாங்கள் அவர் சரிவுகளை கண்டுபிடிக்கிற விடயம் இல்லை. அது முற்று முழுதாக ஒரு தவறான விடயம். வாக்களித்த மக்கள் அந்த களத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய எண்ணமாகவும் அதன் யதார்த்த நிலையாகவும் இருக்கும். அதிலிருந்து அவர் விடுபட்டு சென்றது மிக ஒரு காணக்கூடிய குற்றம்தான். அது ஒரு குற்றமாகத்தான் பொதுமக்கள் மத்தியில் ஒரு பாரிய அதிருப்தி, அதாவது கடுமையான ஒரு அதிருப்தியை பொதுமக்களுக்கு கட்சி மீதும் அவர் மீதும் நிச்சயமாக இருக்கும். அதுக்கு அவர்தான் நேரடியாக பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை காணப்படுகிறது. அதே நேரம் நாங்கள் மீளவும் சண்முகம் குருதாசன் அவர்களையே சுற்றி வருகிறோம். ஏனென்று சொன்னால் நாடாளுமன்றத்தில் சாணக்கியன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார், நாடாளுமன்ற உறுப்பினர் பிரதி அமைச்சர் அருண்ய மகேந்திராவை பார்த்து உங்களால் அங்கு முடியவில்லை என்று சொன்னால் அங்கிருந்து விலகி வந்து எங்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அழைப்பு விடுத்திருக்கிறார். சட்டத்தரணி சுமந்திரன் அவர்கள் என்பிபியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் பதவி விலக வேண்டும் என்று சொல்கிறார்கள். இந்த நிலையில் தங்களுடைய மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வாயை திறக்காமல் இருக்கிறாரே, அவருக்கு இப்படியான அழைப்புகளையும் இப்படியான குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்க முடியவில்லை. தமிழரசு கட்சிக்குள் அந்த அளவுக்கு உட்கட்சி ஜனநாயகம் இல்லாமல் இருக்கு. பாராளுமன்றத்தில் அவருடைய குரல், அதாவது பிரதேசத்தினுடைய நபர் என்ற வகையில் ஆக குறைஞ்சது அதை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கலாம். அந்த கள நிறுவனத்தில் அவர் ஒரு சொற்பளவு வாக்கு வித்தியாசத்தில் வென்ற என்ற அடிப்படையில் அல்லது பாரிய அளவில் ஜேவிபிக்கு இந்த வாக்கு சரிவு சென்றது என்ற வகையிலே கூட அவர் தன்னுடைய கட்சியை மீள உருவாக்குறது அல்லது கட்டி எழுப்ப வேணும் என்ற வகையிலையும் அந்த விஷயத்தை உண்மையில கதைச்சிருக்க வேணும். அவர் தவறி இருக்கிறார். அது உண்மையில திருவண்ணாமலை வாழ் மக்களாக நாங்கள் கட்சி சார்ந்தவர்களாக மிக கடுமையான கண்டனத்தை தான் நாங்கள் தொடர்ச்சியாக பதிவு செய்யலாம். நிச்சயமாக இந்த அரசியல்வாதிகள் தொடர்பாக பேசிக்கொண்டு நாங்கள் தொடர்ச்சியாக இருக்க முடியாது. மக்களுடைய பிரச்சனைகள் பேச வேண்டும். இந்த விகாரை கட்டுமானம் அல்லது ஒரு தர்மசாலை அமைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த நிலையில் அங்கு ஏற்கனவே ஒரு புத்தர் சிலை இருக்கிறது, மேலதிகமாக இன்னும் ஒரு புத்தர் சிலையை கொண்டு வைத்திருக்கிறார்கள். இதனுடைய அவர்களுடைய பின்னணி என்னவாக? இல்லை, இது உண்மையில இந்த புத்தர் சிலை அந்த இடத்துல வச்சதும் திரும்ப மீள எடுத்ததும் திரும்ப அது வைத்ததும் உண்மையில ஒரு கேலி கூத்தான விஷயம்தான். ஒரு பௌத்த தர்மத்துக்கோ அல்லது சமய நடவடிக்கைகளுக்கோ ஒரு முரணான விஷயம். இது தொடர்ச்சியாக இதில் மட்டுமில்லை, இந்த பௌத்தம் அதாவது புத்த தர்மத்தை போதிக்கின்ற இந்த சபை அல்லது இந்த சங்கம் செய்கின்ற அட்டூழியங்கள் மிக மோசமானதாக இருக்கும். சமயத்துக்கும் அதுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லாத விஷயமா தான் நாங்கள் பல இடங்களில் பார்த்துருக்கிறோம். அப்போ இந்த விஷயம் கூட இந்த இடத்துல உண்மையிலே ஏற்கனவே அந்த இடத்துல ஒரு புத்த சொரூபம் வண்டி இருக்குது, அது பேணப்படுது. அதில் ஒரு அரச மரம் இருக்குது, அதில் அதுக்கான வரையறைகள் வேலிகள் எல்லைகள் இருக்குது. அப்போ இந்த இடத்துல இன்னும் ஒரு புத்தர் சிலை வைப்பது என்றது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம். உண்மையில இது ஒரு நில அபகரிப்பு அல்லது ஒரு ஆக்கிரமிப்பு. அந்த இடத்துல இன்னும் அத்துமீறி நாங்கள் செய்யலாம். அதாவது அதிகார பலம் இருக்குது. இந்த நாட்டு சிங்கள மயமான நாடு, இது சிங்கள தேசம், இது பௌத்தத்துக்கு தான் முன்னுரிமை என்கின்ற ஒரு விஷயத்தை மீண்டும் ஒரு அநாகரிகமான விஷயத்துல அநாகரிகமான முறையில இவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஒரு இடத்துல வழிபாடு அவர்களுக்கு இல்லை, அதாவது ஒரு பொதுவான இடமா இருக்குது. அவர்களோட ஒரு பூர்வீக வழிபாடு இருந்த இடம் இப்ப அந்த இடத்துல ஒரு வழிபாட்டுகளோ சிலைகளோ இல்லை என்ற நிலையில அந்த இடத்துல ஒரு புதிய விகாரையோ அல்லது புதிய சுருவத்தை வைக்கிறதுல ஒரு நியாயத்தை அவங்களே கற்பிக்கலாம். ஆனா இது அந்த இடத்துல இருக்குது சிலை. அந்த யாருமே அந்த இடத்துல வழிபடுறதே இல்லை, அந்த இடத்துக்கு யாரும் வாரதும் இல்லை, வழிபடுறதும் இல்லை. அந்த சிலை கூட ஒரு தேடுவாரற்ற நிலையில தான் இருக்குது. அதுக்கு மேலதிகமாக கொண்டு இடத்தை வைக்கிறதுன்றது இப்ப இருக்கிற சூழல்ல இந்த நாடு மாற்றத்தை நோக்கி போகின்ற சூழல் என்று சொல்லப்படுகின்ற காலத்துல இது ஒரு பாரதூரமான இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு அரசாங்கத்துக்கும் புத்த தர்மத்துக்கும் ஒரு அருவருப்பான ஒரு அசிங்கமான ஒரு சம்பவமாக தான் நம்ம பார்க்கலாம். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி பதியப்படுகின்ற நாளில் திருகோணமலையில் அட்டை ஞானசார தேர்வு இருக்கிறார். அதாவது பொதுபல சேனாமைப்பினுடைய செயலாளர் இருக்கிறார். அவர் ஊடகங்களுக்கு கருத்து சொல்லுகின்ற போது சொல்லுகிறார், 2500 வருட கால வரலாறு எங்களுக்கு இருக்கிறது. இந்த மண் ஒரு புத்த பூமி, இங்கு நீங்கள் உரிமை கோர முடியாது, நாங்கள் யாரும் கள்ளத்தோணியில் வரவில்லை என்று சொல்லுகிறார்.
இந்த மண்ணினுடைய பூர்வீகத்திற்கான உரிமையை கூறுகின்ற ஒரு தமிழனாக உங்களுடைய பதில் எப்படி இருக்கு? திருகோணமலை என்றது உண்மையில உலக வரலாறு உடன் சம்மந்தப்பட்ட ஒன்று. பூர்வீக, அதாவது இதிகாச புராணங்கள் காலத்திலிருந்தே சொன்னது. இப்போ அவர் வந்து ஞானதார செய்கிறது வந்து 2600-500 வருடங்கள்னு சொன்னால் அதையும் இன்னும் 2500 வருடங்கள் தாண்டியதாகத்தான் இந்த கோணேஸ்வர் பூமியும் கோணேஸ்வருடைய வரலாறும் அதனுடைய தொன்மமும் இருக்கின்றது. அப்போ இது அவர்களுக்கு எல்லாருக்குமே தெரிந்த விஷயம். ஆனால் அவர்களுடைய வரம்பு இல்லையே விஜயனுடைய வருகையோ அல்லது பௌத்த இதனுடைய காலத்தை தான் அவர்கள் குறிப்பிடலாம். ஆனால் அதையும் விட பாரம்பரியம் மிக்கதும் மிக பழமையானதும் என்றதுதான், காலம் கடந்தது தான் இந்த பூமி. இது சிவபூமி. அப்ப இந்த சிவபூமியில இவர் காலம் கடத்தி சொல்றதுக்கான இது அவர்களுடைய மதிப்பீடு குறைவானது என்றதான் நாங்கள் இதில் பார்க்கலாம். ஒரே ஒரு விடயம், குறிப்பாக திருவண்ணாமலை மக்கள் அடிக்கடி சொல்லுகின்ற வார்த்தை, எது கோணேஸ்வர் பூமி, யாரும் அதிகமாக ஆட முடியாதுன்னு சொல்வார்கள். ஆனால் காலங்காலமாக ஸ்ரீலங்காவினுடைய சிங்கள பௌத்த பேரினவாதம் திருவண்ணாமலையை மையப்படுத்தி தனது நகர்வுகளை மிகவும் வெறித்தனமாக மேற்கொண்டு கொண்டிருக்கிறது. இதற்கு பல சான்றுகள் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும் குச்சவெளி பிரதேசத்தினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று சொல்லி. திருவண்ணாமலையினுடைய ஒவ்வொரு எல்லை பகுதிகள், திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மலைகள், குறிப்பாக சொல்லுவது வேண்டுமாக இருந்தால் மூதூரில் இருக்கக்கூடிய 64ஆம் கட்டை மலை, பச்சன் மலை, அதே போல சம்பூரில் இருக்கக்கூடிய மத்தள மலை, கல்லடியில் இருக்க பிரதேசங்களால் இருக்கக்கூடிய கல்லடி மலைநிலை என்பதனுடைய நிலை, இது எல்லாம் எந்த அளவுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இலங்கைத்துறை முகத்துவாரத்தில் இருக்கக்கூடிய இலங்கைத்துறை மலை, இந்த மலைகளிலேயெல்லாம் புத்தர் கோயில்கள் உருவாக்கி இருக்கிறது. புத்த தர்மம் இந்த அளவுக்கு தன்னை நிரூபிக்க முற்படுகிறது என்று சொன்னார். திருகோணமலையில் தமிழ் மக்களுடைய இருப்பை நாங்கள் எப்படி தற்காத்துக் கொள்வது? இதுதான் இப்போ இலங்கையினுடைய வரலாற்றில் திருகோணமலை ஒரு பிரபலமிக்க, அது ராவணனுடைய வரலாற்றுடன் ஒட்டியதாக இருக்கிறது. இன்று சிங்களவர்கள் அல்லது சிங்கள பௌத்தர்கள் வந்து ராவணனை தங்களுடைய மூதாதையராக காட்டுறதுக்கு முயற்சி செய்கிறார்கள். அவர்களுடைய வரலாற்று காலத்தையும் அவர்களுடைய இந்த நாட்டினுடைய பூர்வீக குடிகள் தான், தாங்கள் தான் இந்த பூர்வீக குடிகள் என்கின்றதை மெய்ப்பிக்கிறதுக்கு அல்ல அதை உறுதிப்படுத்துறதுக்கு, அந்த உரிமையை தாங்கள் எடுக்கிறதுக்கான ஒரு போராட்டத்தில் அவர்கள் ஒரு தாழ்வுச்சிக்கிறார். அவர்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை. தாங்கள் விஜயன் காலத்தில் வந்தார்கள் அல்லது இடம்பெயர்ந்து வந்தவர்கள் அல்லது திருடர்களாக வந்தவர்கள் என்கின்ற அந்த வரலாற்றில் இருந்து மாறுபட்டு தங்களை இங்கே பூர்வீக குடிகள் என்கின்றதை மெய்ப்பிக்கிறதுக்கான முயற்சி தான் இது. அந்த முயற்சி ஒத்ததாக இருக்கிறது இங்கே கோணேச்சரம் பதி. அந்த பதி தானே இவர்களோட கோகர்ண, அதாவது துறைமுகமாக இருக்கலாம், அதாவது வட இந்தியாவிலிருந்து வருகிற அந்த துறைமுகமாக இருக்கலாம், எல்லாமே இங்கே திருவண்ணாமலை தான் அவர்களுக்கு தளமாக இருக்குது. எனவே தான் இதை அவர்கள் தங்களுடைய சொந்த நிலமாக மாற்ற வேண்டும், தங்களுடைய குடி இது இங்கே பதிக்க வேண்டும் என்கின்ற விஷயத்தை தொடர்ச்சியாக செய்துவார். இன்றைக்கு நாங்கள் ஒரு வீதியில், திருவண்ணாமலை எல்லையில் வீதியில் பயணிப்போமாக இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 50 அல்லது 100 மீட்டருக்கு இடையில ஒவ்வொரு புத்தர் சிலைகளை நாங்கள் காணலாம். இது பராமரிப்பு இருக்குதா இல்லையான்றதில் அந்த முயற்சியை அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். அதே மாதிரி குடிப்பெரம்பல பார்த்தோம்னு சொன்னால் அவங்களுடைய மக்கள் தொகைக்கும் அவர்கள் இப்போ வச்சிருக்கின்ற காணி அளவுக்கும் வந்து பார்த்தோம்னா மாறுபட்ட வீதமாக இருக்குது. அதாவது 30 வீதத்துக்கு 30-35 வீதமான சிங்களவர்களுடைய நிலம் வந்து பார்த்தோம்னா 60 வீதமாக கூட சென்று கொண்டு இருக்கின்றது. இன்றைக்கு வந்து பூஜா பூமி என்கின்ற வகையில் புத்த விகாரங்களுக்காக ஒதுக்கப்பட்ட காணிகள்லாம் ஆக குறைந்தது 100 ஏக்கருக்கு மேலே தான் ஒவ்வொரு விகாரைகளுக்கும் ஒதுக்கப்படும். 32 விகாரைகளுக்கு மேற்பட்ட இடங்களில் கிட்டத்தட்ட 4000-5000 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலம் இங்கே அவர்களால் அபகரிக்கப்படுது. அவ்வளவும் செய்கை பண்ணப்பட்ட நிலங்கள். அந்த செய்கை பண்ணப்பட்ட நிலங்களில் தொல்பொருள் திணைக்களம் மற்றும் அவர்களை பூஜா பூமி என்கின்ற அடிப்படையில் அந்த நிலங்களை மக்கள் செய்கை பண்ணிய தமிழ் மற்றும் சிங்கள முஸ்லீம் மக்கள் செய்த அந்த நிலங்களை ஒரு சமய அடிப்படையாக கொண்டு நிலத்தை அபகரிக்கின்ற நிலை தான் இங்கே தொடர்ச்சியாக காணப்படுது. நிச்சயமாக இந்த விடயத்தை நீங்கள் குறிப்பிடுகிற போதுதான் இன்னொரு விடயத்தையும் சொல்லுங்கள் வேண்டும். இன்றைய நாளில் பேசியிருக்கக்கூடிய ஞானசாரத்தையோ ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறார். எங்களுடைய ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்டால், நீங்கள் இப்படியான நகர்வுகளை மேற்கொள்கிறீர்கள், அபகரிப்பு என்பது ஆக்கிரமிப்பு என்ற நடவடிக்கைகளில் நீங்கள் அதற்குரிய ஒரு குறியீடாக இந்த புத்த சிலைகளை முன்வைக்கிறீர்கள் என்ற வாதம் முன்வைக்கப்படுகிறது. அவர் குறிப்பிட்ட விடயம், இந்த நீங்கள் திருக்கோணேஸ்வரம் என்று கொண்டாடுகின்ற இந்த ஆலயம் உங்களுடைய கோகர்ண விகாரை, நீங்கள் அதனை கொண்டாடுகிறீர்கள். நாங்கள் உங்களுடைய பகுதிக்குள் அல்லது உங்களுக்கு தலையீடு செய்ய நாங்கள் வரவில்லை என்று ஒரு கருத்தை சொல்கிறார். இது அவருடைய தாந்தோன்றித்தனமான கருத்தாக இருக்கலாம், நாங்கள் மறக்கின்ற கருத்தாக இருக்கலாம். ஆனால் சிங்கள சமூகத்திற்கு ஒரு ஆழமான செய்தியை சொல்கிறார். திருக்கோணேஸ்வரம் என்ற ஆலயம், அது எங்களுடைய கோகர்ண விகாரை, இதனை இவர்கள் இப்படி வைத்திருக்கிறார்கள் என்ற செய்தியை இன்றைய நாளை திருகோணமலையில் பதிவு செய்திருக்கிறார். இதனுடைய பாரதூரத்தை திருகோணமலையிலே கடந்த பல ஆண்டுகளாக சமூக செயற்பாடுகளில் இருக்கக்கூடியவர்கள், அதன் மூலமாக இருக்கக்கூடிய விளைவுகளை இழந்தவர்களாக நீங்கள் உணரக்கூடும் இல்லையா? நிச்சயமாக. உண்மையில இந்த விஷயம் ஒரு பாரதூரமான விஷயம். இந்த
மதம் அதாவது சமய அடையாளங்களை வைக்கிறது, நிலத்தை ஆக்கிரமி வைக்கிறதுன்றது நாங்கள் தமிழர் தரப்புல தமிழர் அரசியலாக இருக்கலாம், அல்லது தமிழ் சமூக சேவர்களாக இருக்கலாம், அல்லது தமிழ் பற்றாளராக இருக்கலாம், எந்த ஒரு நபர்களும் அந்த தரப்பும் ஒரு நீண்ட கால அல்லது தொடர் செயற்பாட்டில் ஈடுபட்டு இருக்கவில்லை என்பதுதான் நீங்க ஆணித்தரமா செய்யக்கூடிய ஒரு விஷயம். அவர்களுடைய சக்தி, அவர்களுடைய படைபலம், அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தை கொண்டு இன்னொரு பக்கம் முயற்சி செய்தாலும் கூட நாங்கள் தமிழர் தரப்பு தொடர்ச்சியாக இந்த எதிர்வினையை ஆற்றுவதில்லை. எப்பயாவது அந்த ஒரு சிலை வைக்கப்படும் பொழுது அல்லது ஆக்கிரமிப்பு நடைபெறும் பொழுது மட்டும் அதை நாங்கள் ஒரு கூச்சல் விட்டு அல்லது அதை எதிர்ப்பு தெரிவித்து அதில் பின்வாங்கி போகின்றோம். அதை தொடர்ச்சியாக நகர்த்துகின்ற விஷயத்தை நாங்கள் செய்யலை. ஆனால் அந்த சமூகம், சிங்கள சமூகம் ஒரு விகாராதிபதியாளாக இருக்கலாம், ஏனையவர்களாக இருக்கலாம், அதை தொடர்ச்சியா இந்த இடத்துல அடுத்ததுன்னு சொல்லி அவர்கள் காலம் குறித்து அந்த வேலையை செய்து கொண்டிருக்காங்க. கோகர்ண விவகார தொடர்பான விவகாரம் நீண்ட காலமா சொல்லப்பட்டு கொண்டுதான் அவர்கள் பேசப்பட்டு கொண்டுதான் இருக்குது. அதனுடைய மடைமாற்றத்தை அந்த கோணேஸ்வரர் என்ற அந்த பெயரை அவர்கள் மாற்றுவதற்காக இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, திருவண்ணாமலை நீங்க சொன்னது போல் பல இடங்களுடைய பெயர் மாற்றப்பட்டு ஆகிவிட்டது. இலங்கை துறைமுகத்துவாரம் என்ற மிக தொன்மையான ஒரு இந்த திருவண்ணாமலை துறைமுகத்தை விட முந்தைய ஒரு துறைமுகமாக இருந்த அந்த இலங்கை துறைமுகம் இன்றைக்கு இலங்காப்பட்டு என்று மாற்றப்பட்டிருந்தது. அது நாங்களும் தமிழர்களும் அந்த பெயரை உச்சரிக்கின்ற ஒரு துர்ப்பாக்கிய நிலையில நாங்கள் இருக்கிறோம். அதே மாதிரி தான் இந்த கோகர்ணவை மாற்றி விட்டால், அதாவது இந்த கோணேச்சரம் என்ற அந்த அடையாளம் இங்கே பஞ்ச ஈச்சரங்கள் தான் ஒரு இங்கே அடையாளம். ஏற்கனவே ஒரு ஈச்சரத்தை அவர்கள் மடைமாற்றம் அது முற்று முழுதாக மறைத்து விட்டார்கள். அதே மாதிரி இந்த கோணேச்சரமும் ஒரு இன்னொரு பெருமாக இருந்தால் இவர்களுடைய எந்த விதமான எங்களுடைய வரலாற்று துன்பம் அப்படியே அவர்களுடைய 2500 சுருங்கிவிடும். அப்போ அந்த சுருக்கத்துக்கான முயற்சியை தான் அவர்கள் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருந்தார்கள். இதுக்கு எமது சமூகம் தமிழர்கள் மிக வீரியமாக தொடர்ச்சியாக அறிவார்ந்த ரீதியில இதை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும். முன்னெடுத்தால் மட்டும்தான் இதை நாங்கள் இந்த இவர்களுடைய ஆக்கிரமிப்பை எதிர்கொள்ளலாம். நிச்சயமாக ஒரு விடயம் வருகிறது. எங்களின் பலர் சொல்லிவிடுவார்கள், நாங்கள் வானத்தை நோக்கி கல்லை இருந்தால் அது எங்களை நோக்கி மேல மீண்டும் வரும் என்று சொல்லி. அதுபோலதான் நீங்கள் குறிப்பிடுகின்ற விடயம் தமிழ் சமூகம் தொடர்பாக முன்வைக்கின்ற குற்றச்சாட்டு. நீங்களும் திருகோணமலையில் ஒரு சமூக அமைப்பின் செயலாளராக இருக்கக்கூடியவர், குறிப்பாக ராவண சேனை என்று சொல்லக்கூடிய தமிழ் இனம் பண்பாடு சார்ந்த நகர்வுகளுக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட நகர்வுகளுக்கு எதிராக நீங்கள் ஒரு காலகட்டத்தில் போராடியவர்கள். இப்போது உங்களுடைய போராட்டம் மழுங்கடிக்கப்பட்டிருக்கிறது அல்லது உங்களுடைய போராட்ட மனநிலை தளர்த்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். இப்போது நீங்கள் முன்வைத்த அத்தனை விமர்சனமும் உங்களுக்கு பொருத்தமானது இல்லையா? ஏன் உங்களால் தொடர்ந்து போராட முடியும்? இல்லை, தொடர்ச்சியா நாங்கள் இது தொடர்பான விஷயங்களுக்கு நாங்கள் தான் குரல் கொடுக்குறோம், நாங்கள் தான் முன்னுக்கு 2 பேசுகிறோம். இப்போ அந்த இடத்துல யாருமே வாரதில்லை. உண்மையில கூட்டு சேர்ந்து போராடுறதுக்கு அரசியல் கட்சிகள் தயாரில்லை. இந்த விஷயங்களை, அதாவது இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறாங்கன்னா இது சமயம் சார்ந்த விஷயம் என்று பார்க்குறாங்க. இப்போ ஒரு இந்த நில ஆக்கிரமிப்பு அல்லது கோயிலுடன் சம்பந்தமான விடயம் என பார்க்கிறார்கள் இன்னும் சிலர். அப்போ அது நடுநிலைவாதிகளாக அல்லது சமூக சிந்தனையாளர்கள் என்று சொல்கிறவர்கள் தங்களுடைய அந்த அரசியல் இருப்பையும் அல்லது தங்களுடைய பெயரையும் இன்னொரு ஆட்கள் அதை களங்கமாக பார்க்கக்கூடாது என்கின்ற இனவாதிகள், மதவாதிகள் என்று சொல்லக்கூடாதுன்ற காரணத்தால அவர்கள் வந்து ஒதுங்கி போறதா இது காரணம். உண்மையில இதுதான் இங்கே, அதாவது தமிழர்கள் இலங்கையில தமிழர்களுடைய தொன்மை அல்லது எங்களுடைய நாகரிகம், எங்களுடைய தோற்றுவாய் என்று எங்கே நாங்கள் பார்த்தாலும் அது கோயில்கள் தான். கோயில்களும் ஆலயங்களும் அதனுடைய எச்சங்களுமா தான், கல்வெட்டுகளுமா தான் இருக்கு. எனவே அது நிலம் சார்ந்த விஷயம். நாங்கள் இது தமிழர் பிரதேசம் என்று சொல்றதுக்கு அங்கே என்ன அடையாளம் தேடினோம்னு சொன்னா எங்கிட்ட கல்வெட்டுகள் இருக்கா, ஓலைச்சுவடிகள் இருக்கா, பாடல்கள் இருக்கா, என்ன இருக்குன்னா ஒன்றும் இல்லை, கோயில்கள் மட்டும்தான் இருக்கு. அந்த கோயில்களையும் அந்த வரலாற்றையும் நாங்கள் உறுதிப்படுத்தணும், தக்க வைக்கணும். இதுக்காக எல்லாரும் திரண்டு வர வேணும். இல்லை திருவண்ணாமலையில் இருக்கிற செயற்பாளர்கள், கட்சிகளாக இருக்கலாம், அது செயல்படும். ஆனால் இங்கே காணப்படுற ஒரு அரசியல் தேர்தல் களத்தில் மட்டும் ஒரு பிரதிநிதித்துவம் பெறுறதுக்கான இருக்கிற முயற்சி இந்த மண்ணை காப்பாற்றுறதுக்கோ அல்லது மண்ணினுடைய அடையாளத்தை பெறுறதுக்கோ மிக 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 குறைவு. அப்போ இந்த 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 எண்ணத்தில் இருக்கிற நபர்கள் இன்னும் ஒன்று சேர்ந்து திரண்டு வர வேண்டும். அந்த வகையில் கன்னியா தொடர்பான விஷயத்தை நான் இன்னும் தொடர்ச்சியாக பல வகையான போராட்டங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இது இன்னும் தக்க வச்சு கொண்டிருக்கிறோம் என்ற வகையில் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் என்னன்னு சொன்னால் அதுக்கான பலம் எங்களுக்கு சேர்க்கப்படாம இருக்குது என்றதுதான் இங்கே ஒரு பாரிய குற்றச்சாட்டு. அது மட்டும் இல்லாமல் எதிர்மறையான விமர்சனங்களும் எங்களை கொஞ்சம் அந்த சேவையிலிருந்து அல்லது அந்த வேலையிலிருந்து தள்ளி போச்சுற சூழலும் இங்கே காணப்படுது. நிச்சயமாக ஒரு விடயத்தை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதாவது இந்த விடயங்களை எல்லாம் காலகாலமாக சொல்லுகிறோம். எங்களுடைய அரசியல் தரப்புகள் பிரிந்திருக்கிறார்கள். தமிழ் மக்களுடைய பிரச்சனை என்றால் ஒன்றுபடுகிறார்கள் இல்லையா? அப்படியாக இருந்தால் நாங்கள் தமிழ் மக்களுக்கான பிரதிநிதித்துவத்தை வழங்கப் போகிறோம், தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமைக்காக பேசப் போகிறோம் என்று சொல்லி தேர்தல் காலங்களில்
மேடைகளில் முழங்கி உங்களுடைய வீடுகள் தோறும் வருகின்ற அந்த வேட்பாளர்களிடம் சொல்லலாம், நீங்கள் எங்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக ஒன்றுபடவில்லை, ஆக இந்த தேர்தலிலாவது ஒன்றுபட்டு பாருங்கள், உங்களுக்கு வாக்களிக்கும், இல்லை என்றால் எங்களால் வாக்களிக்க முடியாது என இந்த மண்ணை நேசிக்கின்ற, இந்த மண்ணை காக்க வேண்டும் என்று நினைக்கின்ற, இந்த மண்ணில் தமிழர்களுடைய இருப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்ற ஒவ்வொருவரும் ஒரு விலை சந்தர்ப்பத்தை பூண்டு அந்த அரசியல் தரப்புகளிடம் சொன்னால் இப்படியான ஒரு மாற்றம் உருவாக்கலாம். ஆனால் நாங்கள் இதை பேசுகிறோம், ஒரு தேர்தல் வந்தவுடன் நான் வீட்டு சின்னத்துக்கு வாக்களிப்பேன், அவர் சைக்கிள் சின்னத்துக்கு வாக்களிக்கிறார், இவர் மான் சின்னத்துக்கு வாக்களிக்கிறார், இவர் திசைகாடிக்கு வாக்களிக்கிறார் என்ற வாதத்தை தானே நாங்கள் முன்வைக்கிறோம். ஏன் தமிழர் சமூகம் அப்படியான ஒரு திறந்த கொள்கை பரப்புக்கு செல்ல தயாரில்லை? தமிழர் சமூகத்தில் இருக்கின்ற ஒரு ஒரு பலமா பலவீனமான சொன்னா, எல்லாரும் தலைவர்கள், எல்லாரும் பதவிக்காக அளிக்கின்றவர்கள் என்கின்ற மனோநிலை தான் காணப்படுது. அதுதான் இந்த பிரச்சனைக்கான காரணம். அதை அந்த பொறுப்புகளை பகிர்ந்தளித்து அந்த பொறுப்புகளை செய்யறதுக்கு முன்னிக்காமல் அந்த பதவிகளை தக்க வைக்கிறதுக்கு அல்லது அந்த இடத்துக்கு மட்டும்தான் அவர்கள் பார்க்கிறார்கள். உண்மையிலே அறிவு, அதாவது அரசியல் புலத்தில் வாரவர்களுக்கு மிக முக்கியமான சொன்னா ஒரு அறிவார்ந்த நபர்கள் இல்லை. அவர்களுக்கு வரலாறு தெரியாது, இந்த அரசியல் தெரியாது, அரசியல் வரலாறு தெரியாது, ஒரு பிரதேசத்தினுடைய வரலாறு தெரியாது. இந்த குழுக்கள் இருக்கு. ஏனையவர்கள் மாவட்டத்தினுடைய அல்லது தமிழ் ஒட்டுமொத்தமாக இலங்கையிலே மொத்தமாகவே கற்றவர்கள் அல்லது அறிவார்ந்தவர்கள் அரசியலை நாடி வர மாட்டாங்க, அரசியலுக்குள்ள தலையிட மாட்டாங்க. அவர்களுடைய வேலை, அவர்களுடைய செயற்பாடு, அவர்களுடைய குடும்பம், உழைப்பு என்கின்ற வகையில தான் அவர்களுடைய அவர்களுடைய சுய பாதுகாப்பை மட்டும்தான் அவர்கள் கருதி கொள்கிறார்கள். இது ஒவ்வொரு மக்களுக்கும் 2009 பிறகு என்னதான் நாங்கள் வீடு கொண்டு அந்த வலியிலிருந்து மீண்டெழுந்து வந்தாலும் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட அந்த பாதிப்பினுடைய வலி ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்குது. அவர் ஏற்கனவே அந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய காணுகின்ற போராளிகள் அல்லது எவ்வளவு வடுக்களோட அவர்களோட காயங்களோட இருக்கிறவர்களும் கவனிப்பார்கள் இருந்தார்கள். இப்போ இதே நிலைதான் தங்களுக்கும் வரும் என்கின்ற ஒரு பயமும் ஒரு விரக்தியும் அந்த மக்கள்கிட்ட காணப்படுது. ஆனால் இப்போ ஒரு சிலர்கிட்ட மட்டும்தான் இப்படி நாங்கள் ஏற்கனவே ஒரு போராட்டத்தை நடத்தி நின்றபடியாக தான் இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்டில் ஒரு தோல்விக்கு பிறகு, ஒரு தோற்கடிக்கப்பட்டதுக்கு பிறகும் நாங்கள் இன்றைக்கு எங்களோட உரிமைக்காக போராடுகின்ற ஊர்வம் இருக்க செய்கின்றது. எனவே பெரும்பான்மையான மக்கள் இதிலிருந்து ஒதுங்கி போறதுதான் உண்மையில ஒரு காரணமாக இந்த அரசியல் வீழ்ச்சிக்கும் இந்த எங்களோட இலக்குகள் எட்ட முடியாமல் இருக்கிறதுக்கான காரணமாக காணப்படுது. இப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய நிலையில் நாங்கள் திருக்கோணேஸ்வரத்தையாவது பாதுகாக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டுக்கு திருகோணமலை தமிழர்கள் மட்டுமல்ல உலகத் தமிழர்கள் ஒன்றுபட வேண்டிய தேவை இருக்கு. இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கிறது. உலகத் தமிழர்கள் சார்பாக இந்த விவகாரத்திற்கு எந்த அளவுக்கு எதிர்ப்பு காட்டப்பட்டிருக்கிறது? ஏன் இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எதிர்ப்பு காட்டியிருக்கிறார்களா? மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எதிர்ப்பு காட்டியிருக்கிறார்களா? அம்பாறையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எதிர்ப்பு காட்டியிருக்கிறார்களா? புலம்பெயர் நாடில் ஏதாவது ஒன்றில் இருந்து எதிர்ப்பு காட்டப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. எங்களுடைய வீரமும் பேச்சாற்றலும் சமூக ஊடகங்களோடு முடக்கப்படுகிறது. இது ஒரு ஆரோக்கியமற்ற தன்மை. இதனை நாங்கள் எப்படி உணரப் போகிறோம்? எப்படி தமிழ் சமூகம் ஒன்றுபட்டு ஒரு எதிர்ப்பை வெளிப்படுத்த போகிறது? இல்லை, இது ஒரு விவாதத்துக்குரிய அல்லது ஒரு நீண்ட உரையாடலுக்குரிய ஒரு விஷயமா தான் காணப்படுது. ஒவ்வொரு விடயம் சம்பந்தமாகவும் எங்களுக்கு அறிவார்ந்து நாங்கள் தொடர்ச்சியாக செய்யப்படலை. அப்போ அந்த ஒரு புத்திஜீவிகள் கொண்ட எங்களுக்கான ஒரு குழு இங்கே இல்லை, அந்த தீர்மானிக்கின்ற குழு இல்லை. நாங்கள் கண்டதை காட்சி கொண்டதை கோலம் என்கின்ற அந்த இடத்துல அதை கதைச்சிட்டு போகிறவர்களாகத்தான் இருக்கிறோம். ஆனால் இப்போ இன்னொரு பக்கத்தில் பார்த்தா சமூக வலைத்தளங்களும் அல்லது ஒரு சில ஊடகங்களும் இதை பேசுகின்ற காரணத்தினால்தான் இந்த விஷயம் ஓரளவுக்காவது அந்த ஒரு தீப்பொறியாக இருந்து கொண்டு இருக்குது. அப்போ அதை தவிர ஏனையவர்கள் அதை ஒன்று சேர்ந்து இப்போ புலம்பெயர் தேசத்தில் இந்த விஷயத்தை நாங்கள் அடுத்தடுத்த கட்டமும் இப்படித்தான் நாங்கள் செய்ய போகிறோம் என்ற எந்த விதமான எங்கள்கிட்ட ஒரு நீண்ட பார்வையோ திட்டமோ நோக்கமோ எதுவுமே இல்லைன்றதான் இதுக்கான காரணம். அப்போ இதுக்கு அது நானும் பொறுப்பாளி தான். அப்போ நானும் இதை எப்படி செய்ய போகிறேன் என்ற விஷயம் தான் எங்களுக்குமான தேடலாக இருக்குது. அப்போ இது தொடர்பாக ஒன்று குவிந்த இடத்துல ஒரு உரையாடலாக ஒரு தெளிவு பெறுதலாக அல்லது ஒரு சரியான ஒரு தலைமைத்துவம் அதை வழிநடத்துகிற ஒரு சந்தர்ப்பம் வந்தால் மட்டும்தான் எங்களுக்கு இந்த மாற்றங்களை நாங்கள் கொண்டு வரலாம். அது வரைக்கும் அந்த தீப்பொறியை அல்லது எங்களுக்கு அணையாமல் வச்சு கொண்டிருக்கிற மட்டும்தான் எங்களால் முடிஞ்ச ஒரு காரியமாக இருக்குது. சரி, இப்படியாக நாங்கள் பேசிக்கொண்ட நகர்வமாக இருந்தால் நேற்று அம்பாறை எப்படி இழந்தோமோ, இன்று முல்லைத்தீவை எப்படி இழந்து கொண்டிருக்கிறோமோ, திருகோணமலை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருக்கிறது. இப்படியான ஒரு நிலைமைக்கு மானத்தமிழ் இனத்தினுடைய உயிர்மூச்சு என்று சொல்லி நாங்கள் கொண்டாடிய திருகோணமலை இல்லாமல் போய்விடப் போகிறது.
அதற்காக உலக தமிழினம் எப்படி சிந்திக்க போகிறது என்ற ஒரு கேள்வியோடு நாங்கள் விடைபெறலாம் என்று நினைக்கிறேன். இறுதியாக ஒரு கேள்வி, அதாவது நாங்கள் திருக்கோணேஸ்வரத்தையாவது பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டிற்கு வந்திருக்கிறோம். எங்களில் பல இடங்கள் விட்டு போயிருக்கிறது. எங்களுடைய ஆலயங்களை இடித்து அந்த இடங்களிலே பௌத்த ஆலயங்கள் கொண்டு வரப்படுகிறது. நிச்சயமாக நாங்கள் புத்த பெருமானை வழிபடுவதற்கு தடையானவர்கள் இல்லை. ஆனால் வடக்கு கிழக்கிலே புத்த பகவானுடைய சிலைகள் ஆக்கிரமிப்பினுடைய ஒரு வடிவமாக இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய வாதம். அப்படியாக இருந்தால் திருக்கோணேஸ்வரத்தையும் அப்படியான ஒரு நிலைக்கு செல்லாது தடுப்பதற்கு நாங்கள் அரச ரீதியான ஒரு புனித பூமியாக திருக்கோணேஸ்வரம் பிரகடனப்படுத்தப்பட வேண்டும். இதற்கான முயற்சிகள் 1948ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இருந்து முன்னெடுக்கப்படுகிறது. இன்று வரை சாத்தியமில்லை. நீங்களும் கூட திருக்கோணேஸ்வரத்தை புனித பூமி ஆக்குங்கள் என்று சொல்லி மக்களுடைய கையெழுத்துக்களை எல்லாம் பெற்றீர்கள். அதுக்கெல்லாம் என்ன நடந்தது? அது அந்தந்த காலத்துக்கு ஏற்படுகின்ற ஒரு முயற்சி தான். உண்மையிலே அந்த புனித பூமி இலங்கை இது வந்து கோணேச்சரம் என்றது ஒரு புனித பூமி தான். உலக வரலாற்றிலே அல்லது சைவ தமிழர்களுக்கு அது ஒரு புனித பூமி தான். ஆனால் இலங்கையை பொறுத்தவரையிலே அது ஒரு அங்கீகாரம். ஒவ்வொரு அந்த ஆலயங்களுக்கான அந்த வழிபாட்டு தலங்களுக்கு புனித பூமி அங்கீகாரம் வழங்கப்பட்டதுன்னு சொன்னால் அதுக்குரிய சில நடைமுறைகள் பின்பற்றப்படும். அது சமய அடையாளங்கள் பேணப்படும், பொதுமக்களோட ஆக்கிரமிப்பு குறையும் என்கின்ற பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அந்த அடிப்படையில் தான் முன்னர் எமது அரசியல் தலைவர்கள் எடுத்த அந்த முயற்சியை நாங்களும் அதை முன்னெடுத்திருந்தோம். அந்த முன்னெடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால் அது வந்து ஒரு குறுகிய ஒரு வட்டத்துக்குள்ளேயே அது நிற்கும். ஏன்னு சொன்னால் அது சார்ந்து அவர்களுடைய அந்த அறிவார்ந்து அதை சிந்திக்கின்ற ஆற்றல் கொண்ட மக்களுங்கள்ட்ட இல்லைன்றது தான் அந்த குறைபாடு. மீண்டும் நான் பதிவு செய்கிற விஷயமா தான் இப்போ கோணேச்சரம் தொடர்பான அந்த புனித பூமியே புனித பூமியை நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொன்னால் இவர்கள் அது ஒரு சிங்களமயமாக்கல், இதையும் சிங்களமயமாக்க போகின்றார்கள் என்ற விமர்சனத்தை தான் அதை வச்சிருந்தார்கள். ஏன்னு சொன்னால் அவர்களுக்கு அந்த புரிதல் இல்லை. ஏன் அந்த புனித பூமியை ஆக்க வேண்டும் என்கின்ற மனப்பாங்க அல்லது அந்த அறிவு இல்லை என்றதான் அது முக்கியமான காரணம். அப்போ இந்த அறிவூட்டலை தெளிவூட்டலை செய்து கொண்டு வரணும் ஒரு தனிநபர்களாக ஒரு சிறு அமைப்புகளாக நாம் செய்ய முடியாது. அது ஒரு பாரிய அளவில் செயற்பட வேண்டும். பலர் வந்து உண்மையில் ஒரு ஆத்மார்த்தமாக பல விலைகளை செய்கிறாள். ஆனால் என்ன தனித்தனியாக ஒரு சின்னனாகத்தான் செய்து கொண்டிருக்காங்க. அதை ஒன்று கூச்சி செய்ய வேண்டும். அப்படின்னா இங்கே கோணேச்சரத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னு சொன்னால் அங்கே வந்து அது மட்டும் இல்லை, அதுக்கு அந்த நிர்வாக பிரச்சனைகள், அதில் பதவி பிரச்சனைகள். அப்போ அந்த பதவியை தக்க வேணும், தாங்கள் அந்த நிர்வாகத்தில் அதை அனுபவிக்கணும் என்ற காரணத்தால் சில இந்த பேரினவாதிகளுக்கும் சில விட்டுக் கொடுப்புகள் அவர்கள் என்ன செய்து கொண்டு போகிறது. இதுதான் எங்களோட பறிபோகிறதுக்கான காரணங்கள். பல இடங்கள் பறிபோகிறதுக்கான காரணங்கள் இதுதான். முறையான நிர்வாகங்கள் இல்லை, அதில் மோசடிகளை செய்கிறது. அதை வந்து அந்த ஒரு ஆலயம் என்று சொன்னால் ஆலயத்தினுடைய வரலாறு அந்த ஒரு தலைவராகவோ அல்லது அதனுடைய உறுப்பினர்களாக இருக்கிறவர்களுக்கு அது சம்பந்தமான பூரண அறிவு கொண்டவர்களாக இருக்கணும். இன்றைக்கு கோணேச்சரத்தில் பார்த்தோம்னா ஒரு சிவலிங்கத்தை உடைச்சிருக்கின்றார்கள். அப்போ இந்த சிவலிங்கத்தை உடைச்சவர்கள்ட்ட போய் எப்படி நாங்கள் கோயிலை பாதுகாப்பாக நம்புறது? இதுதான் இங்கே முரண்பாடான விஷயமா இருக்குது. ஒரு கோயில் ஆண்டாண்டு காலமாக இருந்த ஒரு சிவலிங்கம் உண்டு, அது கல்லென உடைத்தோம் என்று சொல்லி அதை நியாயப்படுத்துகிற நபர்களிடம் எப்படி நாங்கள் இந்த ஆலயத்தை சிங்களவர்களிடம் இருந்தோ பௌத்தர்களிடம் இருந்தோ பாதுகாப்பாக நாங்கள் நம்பலாம்? இவ்வாறான முரணான விஷயம்தான் இந்த எங்களோட பிரதேசங்கள் அல்லது ஆலயங்கள் ஆக்கிரமிப்பதற்கான மிக முக்கிய காரணங்களாக நாங்கள் பார்க்குறோம். இப்படியான ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில் ஈழத்தமிழினத்தினுடைய தலைநகரம் என்று சொல்லப்படுகின்ற திருகோணமலை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருக்கிறது. திருகோணமலை மண்ணை நேசிக்கின்ற திருகோணமலை மண்ணினுடைய ஒரு மகனாக ஈழத்தமிழர்கள் உலகமெங்கும் பறந்திருக்கிறார்கள். அவர்களிடம் நீங்கள் இந்த விடயத்திற்காக அவர்கள் எவ்வாறான கைமாறை எவ்வாறான பங்களிப்பை நிகழலாம் என கேட்டு போகிறீர்கள்? இறுதியாக உண்மையில் எங்களுக்கு இப்போ இருக்கிற பிரச்சனைன்னு சொன்னால் எங்களோட சனத்தொகை தான். திருகோணமலையில் இருக்கிற சனத்தொகை இன்னொரு இனம் அந்த சனத்தொகையால் வளர்ச்சி அடைஞ்சு போய்க்குள்ள தான் நிலமும் அவர்கள்ட்ட போகும். அந்த பிரதேசங்கள் ஆட்சி அதிகாரம் அரசியல் அதிகாரம் எல்லாமே அங்கே இன்னொரு கைமாறு. அப்போ நாங்கள் இங்கேருந்து அங்கே பறிபோகுதுன்னு சொல்லி இயலாது. அப்போ இங்கே சனத்தொகை பெருகுது, அந்த இன்னொரு இனம் சனத்தொகை பெருகுது. அவர்களுக்கு இங்கே குடியிருக்கிற நிலம் வேணும், வீடு வேணும், அவருக்கான தொழில் செய்கிறதுக்கான நிலம் வேணும் என்ற வகையில் அது இன்னொரு பக்கம் நியாயமாக அந்த அபகரிப்பு நடந்து கொண்டிருக்கும். அதை நாங்கள் இன்னொரு வகையில் அபகரிப்புன்னு சொல்ல முடியாத சூழல் இருக்கு. என்னென்னு சொன்னால் அவர்களுக்கு தேவை இருக்குது. அதே மாதிரி நாங்கள் இப்போ செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் திருகோணமலையிலிருந்து இடம்பெயர்ந்த மக்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள். அவர்களிடம்பெயர்ந்து இன்றும் அவர்கள் வர்றதுக்கு தயாராக இருந்தாலும் கூட அவர்களுக்கு சரியான
பொருளாதார வசதிகளோ அல்லது ஏற்பாடுகளோ இன்னும் முழுமையாக அவர் நம்ப இல்லை. அவர்கள் இந்த இடத்துல வந்து தாங்கள் இன்னும் ஒரு வசதியாக வாழலாம் என்கின்ற நம்பிக்கை அவர்களுக்கு இல்லாமல் இருக்கு. அந்த நபர்கள் இங்கே கொண்டு வர வேணும். அது ஒரு பெரிய ஒரு மாற்றங்களுக்கு ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் உலகம் எங்கும் வாழ்கின்ற மக்கள் இன்றைக்கு தினம்தோறும் சமகாலத்தில் இன்றைக்கு ஒரு இளைஞர்கள் 20லேருந்து 25 வயதான இளைஞர்கள் பல ஆயிரம் பேர் இன்றைக்கும் வெளியேறி கொண்டிருக்கின்றார்கள். அப்போ இது வந்து பாரிய ஒரு வீழ்ச்சி, சனத்தொகையில் மிக பாரிய ஒரு வீழ்ச்சி. யாழ்ப்பாணத்தை போகிற யாழ்ப்பாணம் கூட இன்றைக்கு 12 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்து அது குறைஞ்சு கொண்டு வந்துச்சு. என் சனத்தொகையின் அடிப்படையில் திருவண்ணாமலையும் அந்த நிலை தான். 2 அல்லது 3 தமிழ் உறுப்பினர்கள் வரலாம் என்கின்ற நிலை இருந்து இன்றைக்கு ஒரு பாராளுமன்ற தமிழ் உறுப்பினர் வருகின்றதை கேள்விக்குறியா இருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு சொன்னால் சனத்தொகை தான். அப்போ அதே நேரம் இன்றைக்கு உலகமெங்கும் இருக்கின்ற தமிழ் மக்கள் திருவண்ணாமலை மட்டும் இல்லை, வடக்கு கிழக்கு எங்கேயும் இருக்கின்ற அவர்களுடைய இரட்டை குடியுரிமையை பிரஜா உரிமையை இங்கே பெற்றுக்கொள்ள வேணும். அதுக்கான இந்த உரிமை இங்கே இருக்குது, அவர்களுக்கு வாக்குரிமை இங்கே இருக்குது. அப்போ அந்த சந்ததியை பெருக்கிறதுக்கு, அந்த எண்ணிக்கையை பெருக்கிறதுக்கு உலக தமிழர்கள் அதை செய்ய வேணும். அது அவர்களால் செய்ய முடியுமான ஒரு விஷயம். சனத்தொகையை எங்களோட சமப்படுத்துகின்ற ஒரு விஷயமா அது அவர்களால் செய்யலாம். அவர்களுக்கு பொருளாதார உதவி வழங்குறதோ அல்லது வேறு உதவிகளை வழங்குறதை விட இந்த எண்ணிக்கை என்கின்ற விஷயம் எங்களுக்கு ஒரு பாரதூரமான மாற்றத்தை கொண்டு வரும். எனவே அந்த விஷயத்தை அவர்கள் செய்வார்களாக இருந்தால் ஓரளவுக்கு இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு எங்களோட ஆக்கிரமிப்பை தள்ளி போடலாம். நிறுத்த முடியுமான்னு நான் சொல்ல முடியாது, ஆனால் கொஞ்சம் காலத்துக்கு நாங்கள் அதை தள்ளி போடலாம் என்கின்ற விஷயத்தை நான் சொல்லலாம். நன்றி திரு துசீந்தன் அவர்களே. திருவண்ணாமலையினுடைய சமூக பொருளாதார நிலவரங்களையும் இப்போதைய இந்த கொதிநிலை தொடர்பாகவும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்காக இந்த சந்தர்ப்பத்தில் உண்மையில் திருவண்ணாமலையில் இப்படி ஒரு பாரதூரமான விஷயம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஐபிசி மீடியா உடனடியாக இந்த களத்துக்கு விரைந்து அதனுடைய கள நிலையத்தை ஆராய்ந்து இங்கே பிரதேச வாசிகளையும் பேட்டி கண்டு இந்த உண்மை நிலையினை உலகுக்கு எடுத்து செய்கின்ற இந்த முயற்சியை செய்கின்ற வகையில் இன்றைக்கு எனக்கு இந்த நேர்காணல் செய்த பிரியங்கன் மற்றும் அவருடன் வந்த தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் மற்றும் ஐபிசி நிறுவனத்துக்கும் திருவண்ணாமலை மக்கள் சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி நேயர்களே. நிச்சயமாக இந்த காணொலியின் பின்பதாக என்றாலும், இந்த நேர்காணலை கண்டதன் பின்பதாக என்றாலும் ஈழத்தலைநகரத்திற்காக உலகத்தமிழ் மக்களுடைய கண் திறக்கப்படுமா என்பதனை பார்க்கலாம். நாங்கள் ஒரு தீர்க்கமான காலகட்டத்தில் இருக்கிறோம். தமிழர்களுடைய தலைநகரத்தை காப்பாற்றுவதற்கான அந்த நகர்வுகளை எப்படி செய்ய போகிறோம் என்ற கேள்வியோடு விடைபெறுகிறேன். மற்றும் ஒரு நேர்காணலில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.